வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் வித் தஷாம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். நானும் ஒவ்வொரு வாட்டி அடுத்த வாரம் இந்த வாரம் சொல்லிட்டு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 1 மந்த் ஆல்மோஸ்ட் கேப் ஆயிடுச்சு. ஸோ சாரி. கண்டிப்பாக மன்னிச்சுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமே கிரெடிட் கார்டு ஈகோசிஸ்டத்துக்கு ரொம்ப ஒரு மோசமான வருஷம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு சொல்லி டீவேல்யூவேஷன் பண்ணி தட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கார்ட்ஸும் இனி இந்த கார்ட்ஸ் வர்த்தே இல்லைங்கிறது அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆக்சிஸ் பேங்க்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், HDFC சொல்லி எல்லாருமே லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர் டீவேல்யூவேஷன் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சிறப்பு என்ன சொல்கிறது காணொலி தான் இது. என்னென்னா இனிமேல் என்ன பண்ணிட்டுருக்குன்னா ஒவ்வொரு வாரமும் நடந்த அந்த வீக் இன்சைட்ஸை உங்களுக்கு ஒரு வீடியோவாக தொகுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து HDFC பேங்க்லேருந்து ஆரம்பிப்போம். HDFC பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விக்கி கிரெடிட் கார்டை 2 உடச்சிருக்காங்க. அதாவது அந்த ஸ்விக்கியோட நார்மல் கிரெடிட் கார்டை 2 கார்டாக உடச்சிருக்காங்க. ஒரு கார்டு பேர் ஆரஞ்சு, இன்னொரு கார்டு பேர் வந்து பிளாக். ஆரஞ்சுங்கிறது பேசிக் வெர்ஷனு. வந்து ஸ்விக்கியில் 10% கேஷ்பேக் கிடைக்கும்ல, இப்போ 10% பதில் 5% தான் கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் இன்னொரு கேட்ச் என்னென்னா 250 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேஷ்பேக் கிடைக்கும். 249 ரூபாய் கீழே டிரான்சாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் கிடைக்காது, மறந்துடாதீங்க. அண்ட் 5% ஃபுட் டெலிவரி, இன்ஸ்டாமார்ட், டைனோட்டும். அதுக்கப்புறம் 5% வந்து உங்களுக்கு அப்பரல்ஸு, ஃபார்மசிஸ், பெட் ஸ்டோர்ஸு, பர்சனல் கேர், எலக்ட்ரானிக்ஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதுவும் ஆன்லைன் கேட்டகரிஸ் மட்டும்தான். அதை தாண்டி மற்ற கேட்டகரி பார்த்திங்கன்னா 1% தான் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க, 1% தான் கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன கார்டுனா ஸ்விக்கி பிளாக். இதுதான் புதுசாக இப்போது ரிலீஸ் பண்ண கார்டு. இந்த கார்டு எப்படின்னா அது வந்து 5%ங்களா, இது 10% கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கார்டு வந்து பழைய கார்டு மாதிரி தான் 10% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் என்ன, இதுலேயும் அதே கேட்ச் தான். 250 ரூபாய் குறையாமல் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணால் மட்டும்தான் 10% கேஷ்பேக் கிடைக்கும், இல்லைன்னா கேஷ்பேக் கிடைக்காது. மற்ற எல்லா கேட்டகரி மாதிரி 1% தான் கேஷ்பேக் கிடைக்கும். சப்போஸ் 240 ரூபாய்க்கு நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு 10% 24 ரூபா கிடைக்காது, 2 ரூபா 40 காசு, 1% தான் கிடைக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவுமே எப்படின்னா 1% எப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 1% கிடைக்கும். அதுவே 99 ரூபா அது 1% கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு டெட் டிரான்சாக்ஷன், UPI டிரான்சாக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10% எதில் கிடைக்கும்னா ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறது, இன்ஸ்டாமார்ட்டில் கிராசரி வாங்குறது, டைனோட் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு 10% கேஷ்பேக் 1500 ரூபாய்க்கும். 5% கேஷ்பேக் வந்து நான் முன்னாடி சொன்ன கேட்டகரி ஆன்லைனில் வந்து அப்பரல்ஸு, ஃபார்மசிஸ், பெட் ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்கும். மற்ற எல்லா ஸ்பெண்டுக்கும் 1% தான் கேஷ்பேக்கு. இதில் என்ன ஹைலைட்னா இந்த ஆரஞ்சு கார்டோட ஃபீஸ் வந்து 500 ரூபாயும் வருஷத்துக்கு, இந்த பிளாக் கார்டோட ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 1000 ரூபாய் இருக்குது. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இந்த 2 கார்டு உடச்சக்கப்புறம் இது ஆன்லைனில் இப்படி வாங்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், இந்த கார்டை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக HSBC லைஃப் ப்ளஸ் இல்லைனா HSBC UPI கார்டுக்கு போயிருங்க. கேஷ்பேக் கார்டு, அதெல்லாம் சூப்பர் கார்டு, அதுக்கு போயிருங்க. ஸ்விக்கி கார்டு இருக்கிறவங்க ஃபீஸ் கட்டிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஹைலைட்னா இன்னொரு விஷயம், இப்போ வந்து HDFC வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்விக்கி பிளாக்கை லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டை தாராளமாக லைஃப் டைம் ஃப்ரீயாக தாராளமாக வாங்கிக்கோங்க. உங்கள் ஆப்பில் ஸ்விக்கி ஆப்பில் போய் கார்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக தராங்க. ஸோ இப்போயும் தந்துட்டு தான் இருக்காங்க. நான் காலையில் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கார்டு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும், நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏதோ சொன்ன மாதிரி நான் கனவுல கூட நினைக்கலைங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கிற மாதிரி. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு கார்டு நான் வந்து ஹைலி ரிலையபிள் கார்டு, எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் கண்ணை மூடிட்டு நான் ஒரு கார்டு ஃபாரினாலும் எங்கேனாலும் சரி, இதில் 3.5% forex சார்ஜஸ் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல வந்து இந்த கடை வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, மேபி நிறைய 100 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபா எடுத்து வாங்கணும்னு எனக்கு டவுட் இருந்தால் அந்த கடைக்கு என்ன பண்ணுவேன், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் ரோபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ், எப்பயுமே கஸ்டமர் சென்ட்ரிக்காக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கார்டு ரீசெண்ட் டேஸில் கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பெரிய மேஜர் அடி, அதான் மிகப்பெரிய டிவேல்யூவேஷன். இப்போ இந்த கார்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முந்தி 1,90,000 ரூபா நான் யூஸ் பண்ணேன்னா 15,000 பாயிண்ட்ஸும், 4 லட்ச ரூபா யூஸ் பண்ணால் மிச்சம் 25,000 பாயிண்ட்ஸும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு 40,000 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த 4 லட்ச ரூபா யூஸ் பண்ணால அதுக்கு ஒரு 8,000 பாயிண்ட், 48,000 பாயிண்ட்ஸ், 50,000 பாயிண்ட்ஸ் கொடுக்குற கார்டு. இப்போ என்ன டிவேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1,90,000 ரூபா யூஸ் பண்ணால் 7,500 பாயிண்ட்ஸும், 4 லட்ச ரூபா யூஸ் பண்ணால் அதே 1,90,000 4 லட்ச ரூபா மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணால் 10,000 பாயிண்ட்ஸும், அதே 4 லட்ச ரூபாலேருந்து 7 லட்ச ரூபா மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணால் 22,500 பாயிண்ட்ஸும். ஸோ 4 லட்ச ரூபா இப்போ 7 லட்ச ரூபா மைல் ஸ்டோன் ஆயிடுச்சு. 7 லட்ச ரூபா யூஸ் பண்ணது 48,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் வந்து 3 to 4%, 8 to 9% இருந்தது, இப்போ 3 to 4%, இன்க்ளூடிங் 10,000 ரூபா தாஜ் வவுச்சரோட சேர்த்து. அதே மற்ற எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் அந்த மைல் ஸ்டோன் சேஞ்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடி. நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் கேலண்டர் இயர் கிடையாது, உங்கள் கார்டு வாங்கின இயர், அதுதான் முக்கியம். கேலண்டர் இயர் கிடையாது, கார்டு வாங்கின இயர். அதில் ஆரம்பித்து இந்த சைக்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா
7 லேக்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இந்த கார்டை நான் க்ளோஸ் பண்ணுறதா இல்லை வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த கார்டோட ஃபீஸ் வருஷத்துக்கு 6000 நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் கார்டு வேவர் கிடையாது. ஸோ 6000 அதை நான் பார்த்துட்டு இதை நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னு உங்களுக்கு நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கார்டாக இருந்தது. இப்போது கொஞ்சம் இல்லை நல்லாவே அடி வாங்கிடுச்சு. இப்போ அந்த கார்டு போகிறப்போ நமக்கு ஒரு gift கொடுத்து போகுங்கிற மாதிரி 4 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணவங்களுக்கு ஏற்கனவே 40,000 பாயிண்ட் 48,000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ என்னென்னா இந்த 4 லட்ச ரூபா நான் யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு இன்னும் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் 7 லட்ச ரூபா அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 22,000 போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கார்டில் 7 லட்ச ரூபா தீர்ந்தோடனே இந்த கார்டை யூஸ் பண்ணி முடித்த உடனே இந்த கார்டை வச்சிருப்பேனா மாட்டேனான்னு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் எனக்கு ஏதாவது கார்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஏர்டெல் ஆக்சஸ் கார்டு. ஸோ ஏர்டெல் ஆக்சஸ் கார்டுங்கிறது நம்ம ஏர்டெல் யூசர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கார்டு ரொம்ப நல்ல கார்டு ப்ரோ, இந்த கார்டை பற்றி ரிவ்யூ போடுங்கம்பாங்க. எனக்கு ஆக்சஸில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக், ஆக்சஸ் வந்து ரொம்ப நல்ல கார்டு கொண்டு வருவான். ஆனால் அந்த கார்டை வந்து மற்றவங்கள மாதிரி டீவேல்யூ பண்ண மாட்டான். அந்த கார்டை கொண்டே போடுவான். சீரியஸாக அந்த கார்டை எடுத்து பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு கொண்டே போடுவான். அந்த மாதிரி ஒரு இருக்கேன் அவன். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் ஆக்சஸ் யூஸ் பண்ணி ஏர்டெல்லில் வந்து ரீசார்ஜோ பில்லோ கரண்ட் பில்லோ ஆப்பில் யூஸ் பண்ணி 25% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு 25% கேஷ்பேக் வாங்கினா வருஷத்துக்கு எவ்வளோ திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணணும்? 12,000 மாதத்துக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டெல் ஆக்சஸை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது மாதம் 12,000 ரூபா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 250 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க மாதிரி வெறும் 3.2% தான். 3.2% நான் எதுக்கு இந்த கார்டு வாங்கணும்? ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கேஷ்பேக் கார்டு வாங்குற எல்லா மக்களுமே பெரிய மக்கள் கிடையாது, பெரிய பணம் உள்ளவங்க கிடையாது. எல்லாமே வருஷத்துக்கு 500 ரூபா ஃபீஸ் கட்டி வாங்குற ஒரு சாதா கார்டு. நம்ம மாதத்துக்கே மிஞ்சி போனால் ஒரு 3000 ரூபா யூஸ் பண்ணுவோம். 3000 ரூபா யூஸ் பண்ணால் ஒரு 300 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். பரவாயில்ல, வீட்டில் அம்மாவுக்கு ரீசார்ஜ், அண்ணனுக்கு ரீசார்ஜ், அக்காவுக்கு ரீசார்ஜ், ஒய்ஃப்க்கு ரீசார்ஜ், நமக்கு ரீசார்ஜ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி மிஞ்சி போனால் ஒரு 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோமா? ஆளுக்கு 350 போட்டால் கூட நான் 5 பேர்னு வைங்க, 1500 ஒரு 1700 ரூபா ஆச்சு. ஸோ 170 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 150 ரூபா கேஷ்பேக் கிடைக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1800 ரூபா ஆச்சு. 500 ரூபா ஃபீஸ் போக ஒரு 1300 ரூபா ஆச்சு. அப்படியுமே நம்ம கேஷ்பேக் லிமிட் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8% தான் கிடைக்கும். இப்போ அதையும் குறைச்சி 3% கொண்டு வந்து இந்த கார்டு வந்து வர்த்தே இல்லை. இந்த கார்டை இருந்தால் இந்த கார்டு விரைவில் வந்து என்ன ஏப்ரல் 20லேருந்து இந்த கார்டு வந்து கம்ப்ளீட்டாக கேஷ்பேக் டேர்ம்ஸ்லாம் மாறுது. ஸோ இப்போ கேஷ்பேக் வாங்குறவங்களாம் வாங்கிக்கோங்க. இந்த கார்டு ரெனியூவல் பண்ண போகிறீங்கன்னா ரெனியூவலே பண்ணாதீங்க. கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு நல்ல கார்டு கேஷ்பேக் கார்ட்ஸ் வந்து SBI ஃபோன்பே பிளாக் கார்டு இருக்குது, அந்த கார்டு யூஸ் பண்ண. அந்த கார்டு சூப்பரான கார்டு. அந்த கார்டை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 3 மிகப்பெரிய டிவேல்யூஷன் இந்த வாரத்தில் நடந்தது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, டவுட்ஸ் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஈவன் டெலிகிராமில் கூட 1-on-1 இது நிறைய பேருக்கு வந்து எந்த கார்டு வேணும், எந்த கார்டு வேணும், அவங்க ஸ்பெண்டு எங்கே அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்பெண்ட் பிஹேவியர் என்ன க்ரைட்டீரியா, என்ன சேலரி, அவங்களுக்கு எது நோக்கம், ஃப்ளைட் டிக்கெட்டாக கேஷ்பேக்காக, அந்த நோக்கத்துக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு பெஸ்ட்டு கார்டை நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது பியூர்லி ஃப்ரீ சர்வீஸ். நான் ₹1 கூட வாங்கலை. எனக்கு உங்கள் பணம் வேணாம், அன்பும் ஆதரவு இருந்தால் போதும். நன்றி, வணக்கம்.